ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பால் போலி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் 10லேருந்து 12 பாதாம் எடுத்திருக்கேன். அது நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் ஊறினா போதும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற தோல்லாம் அழகாக வந்துடும், உரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் குங்குமப்பூவும் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சூடான பாலில் ஊற வச்சுருங்க. நல்லா சுட சுட பாலில் ஊற்றுங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக இந்த மாதிரி விரலால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம பூரிக்கு மாவு பிசையும் இல்லையா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பூரி மாவு ரெடி ஆகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா நீட் பண்ணியாச்சு. நம்ம இதில் இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு ½ அன் ஹவர் இதுவும் ஊறட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். அப்புறமா நம்ம பாலை சுண்ட காசலாம். நம்ம ஒரு சைடில் ரபடி ரெடி பண்ண போகிறோம் பால் போலிக்கு. ஸோ பால் நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் அதை நம்ம சுண்ட காய்ச்சணும். இப்போ நம்ம பாதாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி தோல் நீங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே விரலால் அழகாக வந்துடும். ஸோ எல்லாமே உரிச்சு வச்சு உரிச்சாச்சு. இப்போ நம்ம பாதாமியும் முந்திரி பாலில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக குறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அந்த ஜாரில் இருக்கிறது எல்லாமே லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. மீதி இருக்கிறத லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்ததில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன், சர்க்கரை. இந்த பாலும் ஒரு சைடு கிண்டிக்கிட்டே இருங்க, சிம்லேயே வச்சு. மாவு நம்ம நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஈக்குவல் போர்ஷன்ஸாக அதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஈக்குவல் சைஸில் எல்லாத்தையுமே எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவு நல்லா உருட்டுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மைதா இல்லைனா கோதுமை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவு அடியில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க.
நம்ம ஒரு சைடில் வந்து ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிடலாம். அது ஒரு சைடு ஹீட் ஆகிட்ருக்கோம், நம்ம ஒரு சைடில் வந்து இது எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அது ஹீட் ஆகுற கேப்பில். இதே மாதிரி எல்லா மாவையும் சப்பாத்தி போல் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சைடில் பால் பார்த்துட்டே இருங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ பால் ஊற்றணும், அதுக்கு பாதி ஆயிடுச்சு. அந்த ஏடெல்லாம் சைடில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 100 கிராம்ஸ், அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு அந்த இனிப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இனிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 1/2 லிட்டர் பாலில் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாதாம், முந்திரி, குங்குமப்பூவெல்லாம், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாலில். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா திருப்பி கிளறி விட்டுக்கோங்க. சிம்லியே வச்சு அது நல்லா திக்காக வரைக்கும் கிளறுங்க. இப்போ நம்ம பூரி தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தி மாதிரி, அதை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அது ஒயிட்டாக தான் இருக்கும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உப்புனா போதும். லைட்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். ரொம்ப நேரம் விடாதீங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம். பூரின்னும் சொல்லலாம், ஏன்னா வந்து இது பால் பூரி அப்படின்னும் சொல்லுவாங்க, பால் போலி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து தமிழ்நாடுலேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் இது. போகிக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. போகி பண்டிகைக்கெல்லாம் வந்து மெயினாக இந்த ஸ்வீட் செய்வாங்க. ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சாச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது, நல்லா திக்காக வந்துச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுட சுட பூரியில் சுட சுட ரப்பரி பாலை வந்து நம்ம ஊற்ற போகிறோம். அதை நல்லா ஊறணும். இந்த மாதிரியும் நீங்கள் ஊற்றலாம், இல்லைன்னா ஒரு பூரியும் வந்து அந்த பாலில் அப்படியே டிப் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி 2 பூரி எடுத்து அது மேலே ஊற்றுறேன். அந்த பால் கிண்ணம் இருக்கு இல்லையா, அந்த ரபடி பால்லேயே வந்து அந்த பூரி நீங்கள் அப்படியே டிப் பண்ணி ஒன்று அப்படியே டிப் பண்ணி வச்சிடலாம். அது ஊறட்டும். இப்போ குலோப் ஜாமுன் எப்படி ஒன்றா போட்டு நம்ம ஊற வைப்போமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம ஊற வைப்போம். அவ்வளோதான். அந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்ட், எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க வீட்டில். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கோதுமையில் கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து மைதாவில் செஞ்சுருக்கேன். ஸோ இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்மளோட ஸ்வீட்டான சூப்பரான சுவையான பால் போலி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஊறிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். 6 to 8 hours ஊறிச்சினாலே செம்மையாக இருக்கும். பட் என்னால் பொறுக்க முடியாமல் நான் ஒரு 2 hours ஊறினதுக்கப்புறமாவே நான் வந்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் நல்லா ஊறின பிறகு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இன்னும் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க ஒரு டைம் செஞ்சாலே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு அசத்தலான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இப்படிக்கு விடைபெறுவது உங்கள் ராணியம்மா கிச்சன் அண்ட் vlogs. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.